அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 14 இப்ராஹீம், வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். அலிஃப் லாம் ரா. كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد. الله الذي له ما في السماوات وما في الأرض وويل للكافرين من عذاب شديد. அலிஃப் லாம் ரா. இது வேதம். மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் ஆணைப்படி இருள்களில் இருந்து ஒளியின் பக்கமும் புகழக்குரிய மிகைத்தவனான அல்லாஹுவின் பாதைக்கும் நீர் கொண்டு வருவதற்காக இதனை உமக்கு அருளினோம். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. கடும் வேதனையால் இறை மறுப்பாளருக்கு கேடுதான். الذين يستحبون الحياة الدنيا على الآخرة ويصدون عن سبيل الله ويبغونها عوجا أولئك في ضلال بعيد. மறுமையை விட இவ்வுலக வாழ்வையே அவர்கள் நேசிக்கின்றனர். அல்லாஹுவின் பாதையை விட்டும் தடுத்து அதை கோணலாக்க முனைகின்றனர். அவர்கள் தூரமான வழிகேட்டில் உள்ளனர். وَمَا أَرْسَلْنَا مِن رَّسُولٍ إِلَّا بِلِسَانِ قَوْمِهِ لِيُبَيِّنَ لَهُمْ فَيُضِلُّ اللَّهُ مَن يَشَاءُ وَيَهْدِي مَن يَشَاءُ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ. எந்த தூதராயினும் அவர் தமது சமுதாயத்திற்கு தெளிவாக விளக்குவதற்காக அவர்களின் மொழியிலேயே அனுப்பினோம். அல்லாஹ் தான் நாடியோரை வழிகேட்டில் விடுகிறான், தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். அவன் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا أَنْ أَخْرِجْ قَوْمَكَ مِنَ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور. மூசாவை நமது சான்றுகளுடன் அனுப்பினோம். உமது சமுதாயத்தை இருள்களில் இருந்து ஒளியை நோக்கி கொண்டு செல்வீராக. அல்லாஹுவின் அருட்கொடையின் நாட்களை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என்று மூசாவிடம் கூறினோம். பொறுமையை மேற்கொண்டு நன்றி செலுத்தும் ஒவ்வொருவருக்கும் இதில் சான்றுகள் உள்ளன. وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ اذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ إِذْ أَنْجَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ وَيُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَظِيمٌ. கடும் வேதனையால் உங்களை துன்புறுத்திக் கொண்டிருந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய போது அவன் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள். உங்கள் ஆண் குழந்தைகளை அவர்கள் அறுத்து கொன்று பெண் குழந்தைகளை உயிருடன் வாழவிட்டார்கள். இதில் உங்கள் இறைவனிடமிருந்து பெரும் சோதனை இருந்தது என்று மூசா தமது சமூகத்தாரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு என் அருளை அதிகப்படுத்துவேன். நீங்கள் மறுத்தால் எனது தண்டனை கடுமையானது என உங்கள் இறைவன் அறிவித்ததை நினைவூட்டுவீராக. وَقَالَ مُوسَى إِن تَكْفُرُوا أَنْتُمْ
ومن في الأرض جميعا فإن الله لغني حميد. நீங்களும் உலகில் உள்ள அனைவரும் மறுத்தாலும் அல்லாஹ் தேவைகளற்றவன், புகழுக்குரியவன் என்று மூசா கூறினார். ألم يأتكم نبأ الذين من قبلكم قوم نوح وعاد وثمود والذين من بعدهم لا يعلمهم إلا الله جاءتهم رسلهم بالبينات فردوا أيديهم في أفواههم وقالوا إنا كفرنا بما أرسلتم به وإنا لفي شك مما تدعوننا إليه مريب. உங்களுக்கு முன்பிருந்த நூஹுடைய சமுதாயம், ஆது சமூது சமுதாயத்தினர் மற்றும் அவர்களுக்கு பின்பு வந்தவர்களின் செய்தி உங்களிடம் வரவில்லையா? அவர்களை அல்லாஹுவை என்று யாரும் அறிய மாட்டார்கள். அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர். அப்போது அச்சமுதாயத்தினர் தமது கைகளை அவர்களின் வாய்களின் பக்கம் திருப்பி, நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டீர்களோ அதை நாங்கள் மறுத்துவிட்டோம், எதனை நோக்கி எங்களை அழைக்கிறீர்களோ அது பற்றி கடுமையான சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினர். قالت رسلهم أفي الله شك فاطر السماوات والأرض يدعوكم ليغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى قالوا إن أنتم إلا بشر مثلنا تريدون أن تصدونا عما كان يعبد آباؤنا فأتونا بسلطان مبين. வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்த அல்லாஹுவை பற்றியா உங்களுக்கு சந்தேகம்? உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்காகவும் குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு அவகாசம் அளிப்பதற்காகவும் அவன் உங்களை அழைக்கிறான் என அவர்களின் தூதர்கள் கூறினர். அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தவிர வேறில்லை. எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அதனை விட்டும் எங்களை தடுக்க விரும்புகிறீர்கள். எனவே எங்களிடம் தெளிவான சான்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.